ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் வீடியோவில் ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய கோதுமை அப்பம் அதை எப்படி செய்யுங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நம்ம இந்த அப்பம் செய்கிறதுக்கு ஒரு கிண்ணத்தில் ஒரு அரை கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை கரைச்சிட்டு வந்துக்குவோம். அரை கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு வந்துக்குவோம். இப்போ ஒரு பவுலில் ஒரு பனானா எடுத்திருக்கேன். அதை நல்லா நசுக்கிக்குவோம். நீங்கள் மேஷர் வச்சு நசுக்குங்க, இல்லாட்டினா மிக்சியில் கூட போட்டு ஓட்டிக்கலாம். நான் கையிலே நசுக்கி விட்டுக்கிறேன். பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ நசுக்கியாச்சு. இதில் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்குவோம். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை, இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்ச இந்த வெள்ளை தண்ணியை ஊற்றிக்குவோம். வடிகட்டி ஊற்றிக்குவோங்க. ஆகெல்லாம் காய்ச்சணும்னு அவசியம் இல்லை, கரைச்சி விட்டால் போதும். கரைக்கிறது எதுக்குன்னா நம்ம கல் மண்ணெல்லாம் தூசி இருந்ததுன்னா அதெல்லாம் வடிகட்டுறதுக்காக கரைச்சிக்குவோம். கரைச்சிட்டு நல்லா வடிகட்டி வைக்குவோம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா போட்டுக்கலாம், இல்லை பேக்கிங் சோடா இருந்தால் கூட போட்டுக்கோங்க. போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். முதல்ல வெள்ளத்தை நல்லா கரைச்சாச்சு. இதில் அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் ரொம்ப தனியாகவும் இல்லாமல் கலந்துக்கோங்க. அளவுக்கு கரைச்சாச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்குவோம். போட்டிருக்க ரவை கொஞ்சம் ஊறட்டும். இது ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம். கொஞ்சம் திக்காக இருக்கு பாருங்க. இதில் இன்னொரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படியே இருக்கட்டும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்து ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். ஸ்டவ்வில் ஒரு சட்டி வச்சு அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்ச மாவுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். சட்டி கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 2-3 ஊற்றிக்கோங்க. நான் சின்னது வச்சுருக்கனால ஒவ்வொன்றா ஊற்றி எடுக்கிறேன். இல்லை நீங்கள் ஒவ்வொன்றா கூட ஊற்றி எடுத்துக்கலாம். ஊற்றிட்டு உடனே திருப்ப வேணாம். கொஞ்சம் அதுவாக மேலே எழும்பி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மேலே எழும்பி வந்திருக்கு பாருங்க. இதை இப்போ திருப்பி விட்டுக்குவோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப அனலை கூட்டி வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரம் வெளியில் கருகி போயிடும், தீஞ்சு போயிடும். உள்ளார அப்புறம் வேகவே வேகாது. அதனால அடுப்பை மீடியமில் வச்சு மிதமான தீயில வச்சு சுட்டெடுங்க. அப்போதான் நல்லா உள்ளாரெல்லாம் வெந்து வரும். மைதா மாவில் கூட கலந்துக்கலாம். மாவு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக வச்சு எடுப்போம். இப்போ 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. நல்ல எண்ணெய் எல்லாம் வடிச்சிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த தட்டில் வச்சுக்கோங்க. ஒரு கண்ணி மாவு எடுத்து ஊற்றிக்குவோம். திருப்பி விட்டுக்குவோம். உப்பி வருது பாருங்க. இதையும் எடுத்துருவோம். நல்லா 2 பக்கமும் வெந்துருச்சு. இதையும் எடுத்துருவோம். அதெல்லாம் இன்னொரு கண்டி ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்குவோம். 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். இதையும் எடுத்துருவோம். இதே மாதிரி எல்லா அப்பத்தையும் சுட்டு எடுத்துக்குவோம். எல்லா அப்பமும் சுட்டு எடுத்தாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. இப்போ அருமையான டேஸ்டியான கோதுமை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.